கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்லையா? அடுத்ததாக யாருன்னு பார்க்கலாம். திவ்யா சிவா இருங்க, அதையும் டச் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். திவ்யா சிவா, திவ்யா சிவா பாண்டிச்சேரி. ஐயா நான் சிஏ படிக்கிறேன். அம்மா கன்னி சுபத்துவம் புதன் சுபத்துவம்மா. சிஏ என்னுடைய விதி. இது இல்லைன்னா நீங்கள் சிஏ படிக்க முடியாது. நான் சிஏ படிக்கிறேன். எப்போ பாஸ் பண்ணுவேன்? எப்போ மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? சரி, 21/9/95 21/9. இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகள் புரிந்து கொண்டவர்களுக்கு எல்லாருக்குமே 21/9/95 21/9/95 21/9/95 3:06 PM. நீங்களும் 3:06 PM. இதுக்கு முன்னாடி காலரும் 3:06 PM. நீங்களும் 3:06 PM. 3:06 PM. எப்போ மேரேஜ்? 3:06 PM. பாண்டிச்சேரியில் பிறந்தவங்க. பாண்டிச்சேரி பாருங்கம்மா, ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள். பாண்டிச்சேரியில் பிறந்தவங்க. நான் சிஏ படிக்கிறேன். எவ்வளோ தெளிவாக சொன்னேன் பாருங்கள். கன்னி சுபத்துவம் புதன் சுபத்துவம் ரெண்டு அப்படியே தெளிவாக இருக்குதா? கன்னியில் புதன் உச்சமாகி சுக்கரனோடு இருக்கிறார். கன்னி சுபத்துவம் புதன் சுபத்துவம். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளே அபத்துவம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லைவே இது. முட்டா பசங்களுக்கு மண்டையில் புரிஞ்சிக்க முடியாதனால சுபத்துவத்தை அபத்துவம்னு சொல்கிறாங்க. அவங்க லெவல் அவ்வளவுதான். கும்பம் இது மகரம் லக்னமாகி 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் தான் நீங்கள் இதை சிஏ அமைப்புகளை படிக்க முடியும். அடுத்து இந்த சிஏல பாஸ் பண்ணுவீங்களான்றது, எப்போது பாஸ் பண்ணுவீங்கன்றது தசாபக்தி அடுக்குகளை பொறுத்தது. சரி, மகர லக்னம் 3:06 PM. இப்போ என்ன நடக்குது? சுக்கர தசை நடக்குது. சுக்கர தசையில் புதன் பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து சூரிய தசை. இந்த சூரிய தசை உங்களுக்கு யோக தசை தான். சூரியன் மகர லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னு, ஆனால் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து சூரிய தசை சந்திர தசை அதை விட நல்லா இருக்குது. செவ்வாய் தசை கூட அப்படி ஒன்றும் திக்பலத்தில் இருக்கிறதுனால சுக்கரனுடைய வீட்டில் நல்லா தான் இருக்கிறார். ராகுவோட பங்கப்பட்டாலும். ஆக நீங்கள் உறுதியாக சிஏ ஆவீங்க, அதாவது ஆடிட்டர் ஆவீங்க. மகர லக்னத்துக்கு சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வரக்கூடாது. இங்கே சூரியன் திக்பலமாக இருக்கிறார், சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், திக்பலத்திற்கு அருகே இருக்கிறார். சந்திரன் முழுக்க தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த சுபத்துவ அமைப்புகளைத்தான் தசாபுக்தி அடுக்குகளில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பாஸ் ஆவீங்களா பாஸ் ஆக மாட்டீங்களான்னு சொல்ல முடியும். ஆகவே உறுதியாக உங்களுக்கு இப்போ சுக்கிர தசையில் புதன் புக்தி நடக்குது. ரெண்டுமே பாக்கியம் தானே. 2028 9ஆம் மாதத்துக்குள்ளே நீங்கள் பாஸ் ஆகி ஆகணும். 2028 9ஆவது மாதத்துக்குள்ளே அதுக்குள்ளே அந்தர ரீதியாக போகணும். அது இந்த லைவ்லெல்லாம் டக்குலாம் பார்க்க முடியாது. ஒரு வருஷம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுற அமைப்பு சுக்கிரதசை புதன் புக்தியிலே இருக்குது. உறுதியாக பாஸ் பண்ணுவீங்க. நான் எப்போ பாஸ் பண்ணுவேன், எப்போ மேரேஜ், சரி எப்போ பாஸ் பண்ணுவீங்கன்னு அந்த ரீதியாக கொஞ்சம் உள்ளே போகணும். சுக்கிரதசையில் புதன் புக்தி சூரிய சந்திர அந்தரங்கள் ஏமாத்தங்களை கொடுக்கும். ராகு அந்தரம் கண்டிப்பாக சுக்கிரனை மாதிரியே வேலை செய்யும். 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்துலையுமா இன்னும் கரெக்டாக ஒரு வருஷம் இருக்குது. 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு சுக்கிரனை போல வேலை செய்யக்கூடிய ராகு கண்டிப்பாக உங்களை அதில் பாஸ் பண்ண வைப்பார். இந்த உறுதியாக படிங்கம்மா, பாஸ் பண்ணுவீங்க. எப்போ மேரேஜ்? புதன் புக்தியிலே நடக்கும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் புதன் புக்தியிலே நடக்கும். புதன் புக்தியிலே நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குமா? இதற்கடுத்து என்ன? கேது புக்தி 2028 வருது. 33 வயசு வரைக்கும் ஏன் தாமதம்? 32 வயசு வரைக்கும் ஏன் கல்யாணம் நடக்கலை? சனி 2ல் இருக்கிறார், ராசிக்கு 8ல் இருக்கிறார். இந்த 7, 8 பாவகங்கள் 2ஆம் பாவங்கள் பாதிக்கப்பட்டாலே கொஞ்சம் தாமத திருமணம் அப்படின்னு சொல்லுவேன். ஆக ராசிக்கு 8ல் சனி இருக்கிறது, லக்னத்திற்கு 2ல் இது இருக்கிறது. ஆனால் தாமத திருமணம்னா கூட மன வாழ்க்கை உங்களுக்கு குருவின் பார்வையில் 7ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு மன வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குமா. இந்த புதன் புக்தியிலேயே 32 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் அப்படியே நடக்குமா. மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? சந்தேகம் இல்லாமல் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்திற்கு எந்த விதமான பாபத் தொடர்புகளும் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால, அதாவது தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பினால கண்டிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கை நல்லாயிருக்கும். தாமத திருமணம் இதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது. லக்னம் ராசிக்கு 7ஆம் இடத்தோடு எப்போ பாவர்கள் தொடர்பு கொள்ளுகிறார்களோ, ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து லக்னத்திற்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தாலும் ராசிக்கு லக்னத்திற்கு 2ஆம் இடம் இதாகி இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகள் இருக்கும். ஆயினும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. வாழ்த்துக்கள்மா. 2000 இன்னும் ஒரு வருஷம் அப்படியே சூரிய சந்திர செவ்வாய் அந்தரங்கள் அப்படியே உங்களை ஒரு மாதிரியாக கொண்டு வருமா. நான் சொல்கிற பலன்கள் ஒரு மாதம் வேணால் முன்ன பின்ன ஆகும். ராகு சுக்கிரனை போலவே வேலை செய்யுன்றதுனால கண்டிப்பாக சுக்கிர அந்தரத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக